முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை இருகூர் பகுதியில் மீன் பிடிக்கச் சென்ற 13 வயது சிறுவன் அடித்து கொலை செய்யப்பட்டான். வாய்க்காலுக்கு மீன் பிடிக்கச் சென்ற சிறுவனை அவரது நண்பர்கள் இருவர் பாட்டிலால் தாக்கியதால் சிறுவன் உயிரிழந்தான். நண்பர்களிடம் முதலில் விசாரித்த போது சிறுவன் யாரோ ஒரு நபருடன் சென்றுள்ளதாக கூறியுள்ளனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் சிறுவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். பாட்டிலால் தாக்கியதால் உயிரிழந்த சிறுவனை குழி தோண்டி புதைத்ததாக இருவரும் வாக்குமூலம் அளித்தனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய காத்திருக்கிறார் செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் கிருஷ்ணன். கோவை இருகூர் அருகே வாய்க்காலில் மீன் பிடிக்க சென்ற 7ஆம் வகுப்பு மாணவனை அவனது சக நண்பர்களை பாட்டிலால் அடித்துக் கொன்று சடலத்தை ரகசியமாக குழி தோண்டி புதைத்து கொன்ற சம்பவம் கோவையில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. கோவை இருகூர் நியூ காலனி பகுதியைச் சேர்ந்த பாரதி ராஜா என்பவரின் 13 வயது மூத்த மகன் ஆர்ஜி புதூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தான். தற்பொழுது கோடை விடுமுறை என்பதால் வீட்டில் இருந்த அந்த சிறுவன் கடந்த 15ஆம் தேதி பிற்பகல் தனது நண்பர்கள் சிலருடன் இருகூர் மாசாணி அம்மன் கோவில் அருகே உள்ள வாய்க்காலுக்கு மீன் பிடிக்க சென்றுள்ளான். ஆனால் இரவு நீண்ட நேரமாகியும் சிறுவன் வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த பெற்றோர் அவனுடன் சென்ற நண்பர்களிடம் விசாரித்துள்ளனர். அதற்கு அவர்கள் யாரோ ஒரு நபருடன் அவன் தனியாக சென்றான் என்று கூறி மழுப்பி உள்ளனர். இதனால் பயந்து போன பெற்றோர் உடனடியாக சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் சிறுவனை காணவில்லை என புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சிங்காநல்லூர் போலீசார் சிறுவனுடன் கடைசியாக சென்ற சக சிறுவர்களையும் தனியாக அழைத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் போலீசார் சந்தேகம் வலுத்தது. போலீசாரின் தீவிர விசாரணை முடிவில் வாய்க்காலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது சிறுவர்களுக்கிடையே திடீரென கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த 2 சிறுவர்கள் அங்கிருந்த காலி மதுபாட்டிலை அந்த சிறுவனின் தலையில் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த சிறுவன் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளான். இதனால் பயந்து போன அந்த சிறுவர்கள் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக உடலை அங்கேயே ரகசியமாக குழி தோண்டி புதைத்து விட்டு வீட்டிற்கு வந்துள்ளனர். சிறுவர்கள் காட்டிய அடையாளத்தின்படி இன்று காலை சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சிங்காநல்லூர் போலீசார் புதைக்கப்பட்ட மாணவனின் உடலை தோண்டி எடுத்து மீட்டனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. விளையாடச் சென்ற இடத்தில் சக மாணவர்களிடையே 7ஆம் வகுப்பு மாணவன் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் இருகூர் பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்து கொலை வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிறுவர்களிடம் கொலைக்கான உண்மையான காரணங்கள் குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணன். தங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.